கோவில்களில் அறங்காவலர்களை நியமிக்கும் மாநில குழுவில் முதல்வர் விஜய் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்களை நியமனம் செய்திட தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவில் அர்ச்சனா கல்பாத்திக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆண்டுக்கு 10 லட்சம் மேல் வருமானம் வரும் கோயில்களில் அறங்காவலர்களை நியமனம் செய்ய மாநில குழுவை அமைத்து அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அயிலம் பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் கோட் மற்றும் வெயில் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் உறுப்பினராக நியமனம் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தனது நெருங்கிய நட்பு வட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தனது ஆட்சியில் முக்கிய பொறுப்புகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில்தான் விஜயின் ஜனநாயக பட தயாரிப்பாளருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி வழங்கப்பட்டது. தற்போது கோவில்களில் அறங்காவலர்களை நியமனம் செய்யும் உறுப்பினர் குழுவில் மற்றொரு தயாரிப்பாளர் இடம்பெற்றுள்ளது தமிழக அரசு வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. கோவில்களில் அறங்காவலர்களை நியமிக்கும் மாநில குழுவில் முதல்வர் விஜய் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 10 லட்சத்திற்கும் மேல் வருமானம் வரும் கோவில்களில் அறங்காவலர்களை நியமனம் செய்ய மாநில குழுவை அமைத்து அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைத்து அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோட் மற்றும் வெயில் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் உறுப்பினராக நியமனம் செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.